கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனியாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்றெண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினான். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். பரிசுத்த பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்குறோம். ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கு வைத்திருக்கிற எங்கள் மன்னாவை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்குறோம். ஆண்டவராகிய தேவன் எப்படி இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் எப்படியாக அற்புதங்களை செய்தார் என்று அதற்கு முன்பதான பகுதியில் நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு ஆண்டவராகிய தேவன் போஷித்து முடிச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் இருந்தால் நாம் பார்த்தோம், அவர் தம்முடைய அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு சீஷர்களை படவில் ஏறி அக்கறைக்கு போக சொல்லி துரிதப்படுத்தினார். அப்படிதான் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. விசேஷமாக நாம் இந்த நாளில் பார்க்குற இந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் வாழ்க்கை என்ற பிரயாணத்தை எப்படி பிரச்சனைகள், கஷ்டங்கள், காற்று அலை அடிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் புயல்களின் மத்தியில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து தான் இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த வசனத்தில் start with, I want to highlight from verse number 52, 52வது வசனத்தை பார்த்தோம்னா அது எப்படி ஆரம்பிக்குது? ஒரு நெகட்டிவ் சென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2 அற்புதத்தை பேக் டு பேக் செஞ்சிருக்கிறார். முதலாவது அற்புதம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேரை போஷிக்கிறது. அதுக்கு அடுத்த அற்புதம் கடல் மேல் நடந்து இந்த புயல் காற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறுத்தி அவர்களை பத்திரமா கரை சேர்த்தார். இந்த 2 அற்புதம் நடந்திருந்தோம் அவங்க என்ன பண்ணுச்சு? அவங்க இருதயம் கடினமாக இருந்தது. இது யாரை குறித்து சொல்லப்படுது தெரியுமா? அவருடைய சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பான சீஷர்கள். அவங்க 12 பேருக்குள்ளேயே என்னது? கடினப்பட்டு ஆண்டவர் செய்த அவ்வளோ பெரிய அற்புதத்தை குறித்து தேவனை மகிமைப்படுத்தாமல் அமைதியாக இருந்தாங்க. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. நாம் ஒரு அற்புதம் நடந்த பிறகு என்ன செய்யணும் என்பதை உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? சத்தம் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் செய்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. 2 மீனையும் 5 அப்பத்தையும் வச்சு ஆண்டவர் அவ்வளோ தூரம் போஷித்தார். நம்ம மேலே அக்கறை வைத்துள்ள ஆண்டவர், நம்மை போஷிக்கிற ஆண்டவர்.
ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும்போது ரொம்ப சகஜமாக தினந்தோறும் அற்புதம் நடந்தாலும் அந்த அற்புதத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? தேவனை மகிமைப்படுத்தணும், மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக தான் இருக்கணும், விசுவாச வாழ்க்கையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுவோமா? எவ்வளோ ரூபா சம்பாதிச்சாலும் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நம்மளுடைய வசதிகளையோ நம்ம பணத்தையோ நம்பியில் நம்ம ஆண்டவரை நம்பி இருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. 45 வசனத்தில் பார்த்தோம்னா, தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறில் அக்கறையில் பெத்சாய்தாக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவங்கள அனுப்பிச்சு வச்சவரே ஆண்டவர். அவன் சொல்லுவோமா? சத்தமாமேன்னு சொல்லுவோமா? நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். அழைச்சவர் ஆண்டவர் ஆகிய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்கிறவங்களும் அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக அழைச்சிருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில காணும்படியாக அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை நான் நம்பி வந்தேன், நான் நாசமா போனேன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவங்க ஒருத்தர் ஒரு நாளும் கைவிடப்படவே மாட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் அவர்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தாய் தகப்பன் மறந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய தேவன் நம்ம மறக்காம எப்பவும் நினைச்சிட்டே இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமாக. ஆமா, ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் தான். அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நாம சேவிக்கிறோம். ஆண்டவர் தான் நம்மளை வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில நம்மை அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை முன்பாக செல்லும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை தொடரும்படியாக ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அனுப்பி வைக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதே ஆண்டவர் தான். சத்தமாமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகையினால நான் விசுவாச வாழ்க்கை ஆரம்பிச்சேனே, இயேசுவை நம்பினேன், அதனால என் வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு, நாசமாக போயிடுச்சு, எல்லாவற்றையும் இழந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? தூஷிக்க கூடாது. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை நம்பணும். இந்த சூழ்நிலையிலும் இப்போ என்னது? போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன் சொல்லி அறிக்கை செய்கிற விசுவாசிகளாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உங்க படகுல இருக்காரா இல்லையோ உங்களை குறித்து அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறவர், அவர் வெற்றியாய் உங்களுடைய வாழ்க்கையை முடிக்க உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவரை தாங்க நாம் இந்த நாளில் சேவிக்கிறோம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? அந்த விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். இது எப்படி தெரியுமா? திடீர்னு இப்போ இங்கே நம்ம சர்ச்சில் நிறைய வாத்திமாரெலாம் இருக்காங்க. திடீர்னு போங்க, சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்வாங்க. சர்ப்ரைஸ் டெஸ்ட்னால் நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன், எல்லாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க, எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன சார்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேள்வி போன வாரம் நடத்தின பாடத்தெல்லாம் அவர் ரிவ்யூ பண்ணுற மாதிரி அவர் கேட்பார். கேட்டேன்னா எல்லாம் அப்படியே நான்லாம் நிறைய தடவை முழிச்சிருக்கேன். சரியா? நிறைய தடவை நம்ம பரீட்சைக்கு படிச்சுட்டு போகும்போதே என்ன சொல்லுது, படிக்காத ஒரு படத்தான் அவர் தெரிஞ்சு வச்சுட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். ஒன்றுமே படிச்சிருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சரி விடுங்க. அப்படி சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு வச்சா எல்லோரும் எப்படி முழிப்போமோ அது மாதிரி தான் இங்கே ஆண்டோடைய சீஷர்கள் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டு நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. என்னது? 5 அப்பமும் 2 மீனும். அதில் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார் சொல்லிட்டு ஆண்டவருடைய மகத்துவத்தை அவர்கள் கண்டார்கள். பார்த்தாங்களா பார்க்கலையா? அவங்க கண்ணு மாடி அவங்க ஆண்டவராக இயேசுக்கு எல்லாரும் கண்ணை மூடுங்க புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரல. நீ இப்போ எங்கேயாவது தேடி யார்கிட்டயா இருக்கா பார்த்துட்டு வா, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே உஷாராக அங்கே இருக்கிற சீஷர்களில் நம்ம ஆளுங்க மாதிரி 2 பேர் போய் படக்குன்னு பிடிச்சி இந்த ஒருத்தன் வச்சிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. லஞ்ச் பாக்ஸை திறந்து பார்த்தா
5 அப்பமோ 2 மீன் இருந்துச்சு. டக்குன்னு அதை கொண்டு வந்து ஆண்டவர் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணார். வேற எதுவும் செய்யலை. அண்ணாந்து பார்த்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாரையும் உட்கார வைக்க சொன்னார். அப்புறமா எல்லாரையும் போஷிச்சார். இந்த மகத்துவத்தெல்லாம் பார்த்தவங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் அந்த அந்த பட்டணத்தை குறித்து, அங்கே இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற ஊரை குறித்து சொல்லும்போது, எப்படி அந்த ஊரில் இருக்கிற மக்களை என்னாலும் 2000-3000 பேருக்கு மேலே அந்த ஊரில் இருக்கவே முடியாது. அவ்வளோதான் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்க மொத்த ஜனத்தொகையே. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு? 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்படின்னா பல கிராமப்புறங்கள்லேருந்து இயேசுவுடைய போதகத்தை கேட்கும்படியாக, அவருடைய அற்புதத்தை காணும்படியாக வந்த ஜனங்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறது, காட்டு பகுதியிலையோ வனாந்தர பகுதியிலையோ மலை அடிவாரத்திலையோ அவர்கள் இருந்து வசனத்தை கேட்ட பிறகு அவர்கள் ரொம்ப நேரம் வசனத்தை வெறும் ஆவிக்கிற வசனத்தை கேட்டால் மாத்திரம் போதாது, சரீர பிரகாரமும் அவர்கள் போஷாக்குடையவர்களாக ஆரோக்கியமாக இருக்கணும், யாரும் டயர்டாகி ஃபெயிண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை சரீர பிரகாரமும் போஷித்தார். அப்பேற்பட்ட அற்புதங்களை பார்த்த ஒரு தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான சீஷர்கள் ஊழியத்தில் பின்னாடி போய் இதே போல அற்புதங்களை செய்ய போகிறவங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏன் சோதனை வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, ஏன் தெரியுமா? நாம் இதை காட்டிலும் மேலான அற்புதங்களை நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசிங்க, இதை விட பெரிய இழப்பு எனக்கு என்ன இருக்குது, இதை விட பெரிய கஷ்டம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை அந்த சிச்சுவேஷனில், அந்த போராட்டத்தின் மத்தியில், அந்த புயலின் மத்தியில் ஆண்டவர் இப்போவும் நீங்கள் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறீங்க, ஆண்டவர் எப்படி பற்றி இருக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்குதா, உங்களுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்குதா, அவர் ஒருவரையே நீங்கள் நம்பி இருக்கிறீங்களா என்பதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமும் உங்களுடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் மகிமைப்படணும்னா நம்ம ஆண்டவரை உறுதியாக பற்றி இருக்கணும். நேற்று ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார்னா, இன்னைக்கு இந்த காற்றுலையும் கடல்லையும் ஆண்டவர் எங்களை கரையை தாண்ட உதவி செய்வார் என்ற விசுவாசம் ஆண்டோட பிள்ளைகளாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு காஸ்பல் எப்படி சொல்லப்படுறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவங்களோட கூட சேர்ந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்க ஒன்று டயர்டில் தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ நாங்கள்லாம் சாகிறமே, உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் எழுப்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சீஷரை எழுப்பி கேட்குறாரு, ஏப்பா நானும் அந்த படகுல தானே இருக்கேன், நீங்கள்லாம் சாகிற படகுல நானும் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை அவங்களுக்கு என்ன இல்லை, தோணவே இல்லை. ஆண்டவர் ஏதோ பரலோகத்தில் இருக்கிற மாதிரி, ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி, இவங்க மாத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு சஞ்சலப்பட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஆண்டவர் இயேசு அந்த போட்டில் தான் இருந்தார் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா. ஆனால் என்ன பண்ணாங்க, அப்போவும் என்ன பண்ணாங்க, இவங்க தங்களை குறித்து தான் கவலைப்பட்டு இருந்தாங்க. ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் என்பதை உணராமல் இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார், ஏற்கனவே ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சு நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போ நீங்கள் தன் பாட்டில் போங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா அவ்வளோ பயலுங்களும் ஃபெயிலாக போயிட்டாங்க. சர்ப்ரைஸ் டெஸ்ட் எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக போயிடுச்சு, வாத்தியாருக்கே சர்ப்ரைஸாக போயிடுச்சு. அப்படி தான் எல்லாரும் பயந்துட்டு இருந்து வேதாமத்தில் பார்க்குறோம். அவங்க கடந்து சென்ற அந்த கெனசரேத்து என்ற அந்த பகுதி சி ஆஃப் கேலிலியோட கலிலேய என்ற கடலை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அந்த கடல் ஒரு பெரிய ஏரி, கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 600 அடி கீழே இருக்குது. சுற்றிலும் மலை பகுதிகளால் சூழப்பட்டிருக்குது. அதனால அந்த மலை இடுக்குக்குள்ளே காற்று அடிச்சதுன்னா அது ஒரு டனல் வழியாக எவ்வளோ ப்ரெஷரில் காற்று வருமோ அந்த மாதிரி காற்று அடிக்கும். இந்த கலிலேயா இந்த கெனசரேத் என்ற கடல் மேலே காற்று அடிக்கும். என்ன சொன்ன, ரீசெண்டாக ஒரு
2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேரளாவில் ஒரு என்ன சொல்கிறது ஆலப்பி, கோட்டயம், கொச்சின் அந்த பகுதியில் ஒரே லேக் கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 65 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள் லேக் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. எங்கேப்பா ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னே தெரியாது. அது போல தான் ஒரு பெரிய ஒரு ஒரு லார்ஜர் வாட்டர் பாடி இந்த கலிலேயா கடல் என்பது. அதில் கிட்டத்தட்ட பாருங்கள், அவங்க மூணாம் சாமம் முடிஞ்சு 4வது சாமம் வரைக்கும் போயிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சாமம் அப்படின்றது 3 மணி நேரம். ஓகே, ஒரு 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 வாட்ச்மேனோட நைட் வாட்சோட டியூட்டி சேஞ்ச் பண்ணாங்கன்னா எவ்ரி 3 hours மாறிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், 9 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும், ராத்திரி 12 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும், காலையில் 3 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். இப்படி 4 ஜாமம், இரவில் இருக்கிற 4 ஜாமத்தில் 4ஆம் ஜாமம் அப்படின்னா அவங்க ராத்திரி 10 மணிக்கு கப்பல் ஏறியிருந்தாலும் 10 மணிக்கு போட் எடுத்திருந்தாலும் அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் அவங்களால கடக்கவே முடியல. காலையில் 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் கரை போய் சேரல. அந்த அளவுக்கு காற்று அடிச்சுது. இந்த போட்டில் போனவங்கெல்லாம் யார் தெரியுமா? எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் who knows the wind ஓட பவர், sailing experts. அங்கே போனவங்க எல்லாரும் மீன்பிடி தொழிலில் இருந்தவங்க, இதே கடலில் மீன் பிடிச்சவங்க. காற்று ரொம்ப அடிக்குது ஆண்டவரே, இப்போ போல நாங்கள் காலையில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அப்படின்னா அவங்க கிளம்பும் போது அங்கே காற்றே கிடையாது, எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க கிளம்பின பிறகு தான் காற்று அடிக்க ஆரம்பிச்சுது. நம்மளுடைய ஆரம்பம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறமா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது ஐயோ அதுக்கு தான் இந்த ஆண்டவரை நம்பி வரக்கூடாது அப்படி சொல்லி நம்ம என்ன சொல்லக்கூடாது, புலம்பவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்குறோம், நான் என்ன தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும், என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். அது ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்மளுக்கு எவ்வளவு தான் என்ன சொல்கிறது உலக பிரகாரமான அறிவு இருக்கும், எப்படி நம்ம விவேகமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் விசுவாச வாழ்க்கையான வரும்பொழுது கர்த்தரை சார்ந்திருக்க நம்ம பழகணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெருத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும் என்பதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தொடர்ந்து இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இதே வசனத்தை குறித்து இதே பகுதியை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 19-20 வசனங்கள்லையும் இதே சம்பவத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடல் மேலே நடந்ததை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த புயல் தோன்றும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்ம மேலே அக்கறை உள்ளவர். இன்ஃபேக்ட் நிறைய தேவனுடைய ஊழியக்காரங்க, பெரிய வேத அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், தம்முடைய சீஷர்கள் இந்த கடல்ல போய் ஒரு புயல் காற்றை சந்திக்க போறாங்க, அவர்கள் அந்த பிரச்சனையில அந்த சோதனையில வெற்றி பெறணும், அவர்கள் காக்கப்படணும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போனாரு அப்படின்ற ஒரு தாட் கூட இருக்குது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளுடைய வாழ்க்கையில நாம சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது அதுல நம்ம ஜெயமா வெற்றி பெறணும் என்று ஆண்டவர் நம்ம மேல அக்கறை உள்ளவர். சத்தமா ராமன் சொல்லுவோமா? சத்தமா ஹல்லேலூயா சொல்லுமா? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, என்ன சீக்கிரம் போங்க, காற்று அடிச்செல்லாம் அப்படியே நாசமாக போங்கன்னு இல்லை. நீங்கள் நீங்கள் போங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களுக்காக பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், நிறைய பேருடைய குடும்பங்களில் வியாதி, வருத்தம், இழப்புகள் இப்படின்றப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசிகளாக நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சோர்ந்து போயிடாதீங்க. சத்தமாக சொல்லுங்கள், சோர்ந்து போயிடாதீங்க.
சோர்ந்து போயிடறாங்கன்னு சொல்கிறதையே சோகமாக சொல்லாதீங்க. ஆமாம், அதனால் பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்கிறவங்க உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வரும். ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் தான் அனுப்பி வச்சாரே எல்லாம் ஸ்மூத்தாக போகணும்னா நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்ல, பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். சுத்தமாக ராமின்னு சொல்லுவோமா? எல்லாருக்கும் பிரச்சனை வருது. ஆனால் நாம் பிரச்சனைகளை மேற்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்துட்டு வெற்றியாய் நம்ம கடந்து முடிப்போம். ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஓடி நாம் முடிப்போம். சத்தமாக ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு என்ன நமக்கு எல்லாருக்கும் அவசியம்? விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும். என்னை அழைத்த தேவன் உண்மையில், அது ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை, விசுவாச வாழ்க்கைக்கும் தான். ஹல்லேலூயா. உங்கள்ட்ட குடும்ப வாழ்க்கையில் தான். இந்த மனுஷனை கட்டிட்டு என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, இல்லை இந்த ஒய்ஃபை கட்டி எனக்கு இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி யாரை என்ன பண்ணக்கூடாது? புலம்பக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையை நடத்த உதவி செய்வார். ஒரு சிலர் ஒருத்தர் பார்த்து உங்களை நம்மள்ட்ட தான் சொல்கிறாரா பாஸ்டர்னு கேட்டுக்கிறாங்க. சரி, நான் அந்த பக்கம் பார்க்கல. சரியா? பரவாயில்ல. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறார்? நம்மளோட வாழ்க்கையை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், ஆமென், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை வந்து வெற்றியாய், என்னை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். என்னை வெற்றியாய் ஜெயமாய் ஓடி முடிப்பேன். ஹல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைங்களாம் நல்லா படித்து ஆசீர்வாதமாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தம் கூட உருப்படாமல் போக மாட்டான், எல்லாம் நல்லா இருப்பான் அப்படின்ற விசுவாசம் இருக்கும். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டக்கூடாது, எரும மாடேன்னு சொல்லிட்டு, உனக்கு வந்துட்டு பண்ணி மேய்க்க தான் லாய்க்கு, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ இப்போல்லாம் அது பெரிய ப்ரொஃபஷன். ஆமாம், அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, பயங்கர பிஸ்னஸ் தான் போயிடுச்சு. அதனால் வந்து அப்படி யாரையும் போய் திட்டவும் முடியாது. எந்த ப்ரொஃபஷனும் வந்து மீன் ப்ரொஃபஷனே கிடையாது. எல்லா ப்ரொஃபஷனுமே நல்ல ப்ரொஃபஷன் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்ல வர பாயிண்ட் தான், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோதனைகளை நம்ம எதிர்பார்த்துக்கூடாது. எப்போ எனக்கு சோதனை வரும், எனக்கு எப்போ காற்றடிக்கும், எப்போ புயல் அடிக்கும், காலுக்கு நல்லா போயிட்டுருக்கே, என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும். பிரச்சனை வந்தால் என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவர் விட்டு விலகி போயிடக்கூடாது. விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போயிடக்கூடாது. அதை தான் சொல்ல வரும். ஹல்லேலூயா. விசுவாசம் போட்டு வந்து ரொம்ப நல்லபடியாக போதான் ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டே இருக்கணும். பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு டென்ஷனை ஆரம்பித்து விட்டுறக்கூடாது. சரியா? அது வந்துட்டு என்ன சொல்கிறது, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? பிரச்சனையே இல்லைன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையே ஓடாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் தான் அவங்களோட லைஃபை ஸ்மூத்தாக இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? ஆண்டவரோட பிள்ளைங்க சாட்சிகளோ வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, சீஷர்கள் கூட போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. ஹல்லேலூயா. எந்த மனுஷருக்கும் விதிவிலக்கு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு அவருடைய 3 தடவை அவர் பிரயாணம் பட்டு போனார். அநேக தரம் கப்பல் உடஞ்சிச்சு, அவ்வளோதான் இவர் செத்தே போயிடுவான்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரை வந்து காப்பாற்றினார். அவருடைய இலக்கை அவர் அடையிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த லாஸ்ட் டைமில் நான் ஆண்டவருக்கா ஜெயமாக ஓடினேன், ஓடி முடித்தேன் அப்படின்னு சொல்ல வச்சார்ல, அதை போல் நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. அதனால் டிசைபிள்ஸ்க்கே ஸ்ட்ராங்னா விசுவாசிகளாக நம்ம ஒவ்வொருத்தரும் டிசைபிள்ஸ் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் சீஷர்கள் தான். நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ளுவோம். அதுதான் நம்ம எல்லாரும் இந்த நாளில் கற்றுக்கொள்ளணும். ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களால் முடியாத தருணத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். ஹல்லேலூயா. போடா மகனே, போடா மகளே, பார்த்துருவோம், எல்லாத்தையும் பார்த்துருவோம் சொல்லிட்டு எதிர்நீச்சல் அடக்கி விட்டுருவார் ஆண்டவர்.
முடியாத, எனக்கு முடியல, தண்டு வலிக்கிறோம், தண்டு வலிச்சு போராடுறோம். இன்னும் பக்கத்தில் தான் இருக்கு, கரை வந்த மாதிரி இருக்கு, ஆனால் கரையே வரவே மாட்டேங்க. டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட், அவங்க ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு ரொம்ப ஷார்ட். ஆனால் என்ன பண்ணாங்க, போகவே மாட்டேங்குது, தண்டு வலிச்சு மாறலை அவங்களால. அப்போ தான் ஆண்டவர் ஆகிய இயேசு வந்து கடல் மேலே நடந்து வரார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடப்பது எப்படி அப்படின்னு ஒரு 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 புது தாட்டை, விசுவாச என்ன சொல்கிறது, ஒரு டீச்சிங்கை கொடுக்கவோ அவங்களுக்கெல்லாம் நடக்க பழகிறதுக்கோ அந்த இடத்துக்கு வரல. அவங்களோட விசுவாசத்தை ஊக்குவிக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வந்தார். ராமேன் சொல்லுவோமா? கப்பலே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு போட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ஆண்டவரால் அடையக்கூடாத தூரம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அடுத்த ட்ரெயின் அடுத்த நாள் தான் வரும், 3 நாள் கழிச்சு தான் வரும். இங்கேருந்து ஒரு போட் போய் தான், அங்கே ஏற்கனவே பைபிளில் போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல மார்க்கு புஸ்தகத்திலே போட்டிருக்கு, அதான் லாஸ்ட் போட்டு, அதை விட்டு வேறு போட்டே கிடையாது. அந்த போட்டையும் சீசர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே எப்போ நீங்கள் வருவீங்க, நாளை கழிச்சா, எத்தனை நாள் ப்ரேயர், ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியல. அவர் போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், நாங்கள்லாம் வீட்டுக்கு போகிறோன்னு போயிட்டாங்க. ஆனால் அங்கே போட்டே இல்லைனாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் முடியாத சூழ்நிலையில் உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்படுற ரீதியில் கடல் மேலே நடந்து கூட வந்து உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் போகிறதான் லாஸ்ட் போட்டு, இதை விட்டால் வேறு வண்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்து எனக்கு வேறு ரெஸ்கியூ ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா நான் போகிறதே லாஸ்ட் ட்ரெயின் தான், லாஸ்ட் பெட்டி தான், இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் ஆகிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முடியவே இல்லை ஆண்டவர், இனிமேல் தண்டு வலிக்கவே முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் கையை தூக்குற நேரத்தில் ஆண்டவர் ஆகிய தேவன் சொல்வார், பரவாயில்லவா, இப்போ ஒன்று என்ன பண்ணு, கடல் தானே, காற்று தானே, இப்போ அறையெல்லாம் நினைக்க போது பாரு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில் வந்து அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி உங்களை கரை சேர்க்க உதவி செய்வார். ஏனெண்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கடல் மேலேயும் நடந்து வருகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அது அப்படி போட்டிருக்கு. அவர் வந்து நடந்து வரும்போது, கடல் மேல் நடந்து வரும்போது ஆவேசம், ஐயோ பேய் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, இந்த ஆவியை பார்க்குறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பயந்த ஒரு சுச்சுவேஷன். அப்படின்னா என்ன, ஒரு தேவதூதனை பார்த்தாவே நீ செத்து போகிற அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதில் ஒரு ஆள் கடல் மேலே ஒருத்தர் நடந்து வர்றாருன்னா சுத்தம், கடலோட நீங்கள் எல்லாரும் ஓடி போயிருப்ப, எல்லாம் அடிச்சுட்டு போயிருப்போறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம்டு. அப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். யாரு? விசுவாசிங்க, சோ கால்டு சீஷர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். என்ன சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்தேன்னா போ அப்படின்னா போயிடுது, சத்தம் போடாதானே வாயை மூடுனா வாயை மூடுது, கையை கட்டினா கையை கெடுது. அப்பேற்பட்ட அதிகாரம் படைத்தவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடயே இருந்து அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவர்கள், அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கும்போது அவங்கள என்ன பண்ண முடியல, அதை வந்து மேற்கொள்ள முடியல, எல்லாம் அலறினாங்க, ஐயோ ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. மரணமே உங்களை வந்து பயன்படுத்தினாலும் மரணத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சத்தமாலையில் சொல்லுவோமா? மரணமே உங்களை வந்து பயன்படுத்தினாலும் மரணத்துக்கான நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாலையில் சொல்லுவோமா? மரணம் உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் ஜீவனை பேசணும். ஹல்லேலூயா. வியாதி வருத்தம் வரும்பொழுது ஜீவனை பேசணும், இழப்பு வரும்போது ஆசீர்வாதத்தை பேசணும். ஹல்லேலூயா. போச்சே போச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் தலைமையில் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது.
இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி என்னை விட்டு நீங்குவதாக. மரணத்திற்கு அறிகுறியெல்லாம் என்னை விட்டு போ. இயேசுவின் நாமத்தினால கடனுடைய அறிகுறி என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கெட் லாஸ்ட் அப்படி சொல்லிட்டு விசுவாசிகளாக நாம சொல்லணும். ஹல்லேலூயா. பயந்து என்ன சொல்றீங்க, அது உங்களை மேற்கொள்ள அனுமதிக்காதீங்க. ஆமென். பிசாசோட நேச்சர் என்ன தெரியுமா? நம்மளை பயன்படுத்துறது, நம்மளை பயன்படுத்துறது. அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அவன் சிங்கம் கிடையாது, அவன் ஒரு அசிங்கம். பிசாசானவனுக்கு ஒரு உருவமே கிடையாது. சொல்லப்போனான் அவன் எல்லாத்துலேயும் வருவான், எல்லா ஃபார்ம்லேயும் வருவான். ஹஸ்பண்ட் ஃபார்ம்லேயும் வருவான், ஒய்ஃப் ஃபார்ம்லேயும் வருவான், பிள்ளைங்க ஃபார்ம்லேயும் வருவான், பாஸ் ஃபார்ம்லேயும் வருவான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபார்மே கிடையாது. சரியா? அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு யாரை பற்றி சொன்னார்? பேதுரு பார்த்தா. பேதுருக்குள்ள கூட பிசாசு பேச ஆரம்பிப்பான். அப்படி வரும்போது என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பயந்து போயிடாதீங்க. ஆமீன் சொல்லுவோம். சத்தம் ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் பயந்துடக்கூடாது. நீங்கள் ஆண்டோட பிள்ளை. ஹல்லேலூயா. சத்தம் ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், நான் ஆண்டோடைய பிள்ளை. என்ன பண்ணக்கூடாது? பேயானாலும் பிசாசானாலும் என்ன பண்ணக்கூடாது? அதை பார்த்து கலங்கி போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்கணும். இயேசு நாமத்தில் போன்னு சொன்னால் போயிடணும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பென்னி இருக்கான், ஆஷிஷ் இருக்கான், அவங்க கூட நம்ம பேய் பிடிச்சோம். இயேசு நாமத்தில் பேயை போ அப்படி சொன்னால் பேய் போயிடும். அது பைபிள் காலேஜ் போய் 4 வருஷம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேயானாலும் பிசாசானாலும் வியாதியானாலும் வருத்தமானாலும் நீங்கள் போ அப்படின்னு சொன்ன உடனே அது போக ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அப்பேற்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் பொழுது, உங்கள் பேரை போட்டு ஒரு ஊழியங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த சர்ச்லேயே இருந்து சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாஸ்டர் எனக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்துருக்கிற பாஸ்டர், எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்துருக்கிற பாஸ்டர், எனக்கு சுகமாக்கும் ஊழியத்தை கொடுத்துருக்கிறதுனால ஜெயதேவி சுகமாக்கும் ஊழியங்கள் அப்படின்னு நான் இன்னையிலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன். இந்த சர்ச்சுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடக்கூடாது. அவன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சர்ச்சுக்குள்ளே இருந்து தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கணும். சர்ச் அனுப்பணும் எல்லாரையும். யாரெல்லாம் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்க, வெளியில் நான் போய் நிறைய இடத்துல ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சரியா? சந்தோஷமாக உங்களை அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், அற்புதம்லாம் நடந்துச்சு சொல்லுங்கள், அதிசயம் நடந்துச்சு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்துறாருன்னு சொல்லுங்கள், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு கூட்ட ஜனங்களே இங்கே இருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. தட் இஸ் கால் கம்மிங் அண்டர் அ ஸ்பிரிச்சுவல் கவரிங். ஒரு ஆவிக்குரிய ஒரு அரவணைப்புக்குள்ளே, ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்புக்குள்ளே இங்கே ஒரு குடும்பமாக நம்ம அண்ணன் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, நம்ம அக்கா ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ஊழியம் எப்படி நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அவங்க ஆண்டவர் அவங்களுடைய ஊழியத்தை தாங்குவாராக, அவங்க ஊழியத்தில் பாதுகாப்பை கொடுப்பாராக, சுகத்தை கொடுப்பாராக, அவங்களோட தேவைகள்லாம் சந்திப்பாராக, அவங்க பிரயாணத்தை வாய்க்கப்படுவார்னு சொல்லிட்டு உங்களுக்காக ராத்திரியானாலும் பகல்னாலும் உங்களுக்காக யோசித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச், ஒரு குடும்பம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகையினால அப்படி ஊழியங்களை ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது சபையோடு சேர்ந்து செய்யணும். சபையை விட்டு வெளியே போய் எதிர்த்தாப்புல ஒரு போர்டு போட்டு செய்யக்கூடாது. ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்பாட்டாலும் இந்த சர்ச்சில் நிறைய ஊழியக்காரங்களையும் ஊழியக்காரிகளையும் எழுப்பிட்டே இருக்கிறார். சத்தமாக ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆண்டவர் என்னை காட்டிலும் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர் என்னையை காட்டிலும் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார். அற்புதங்கள் அடையாளங்கள் உங்கள் மூலமாக ஆண்டவர் நடப்பிப்பார். விசுவாசிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போய் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீர்கள், வியாதியஸ்தலை சுஸ்தமாக்குவீர்கள். ஹல்லேலூயா. அதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும் இங்கே. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க. என்னப்பா
நீங்கள் வந்து இங்கே இந்த சர்ச்சுக்கு வந்து இங்கே ஒருத்தர் பிரதர் ஜோம் பண்ணுவார், ஒரு சிஸ்டர் ஜோம் பண்ணுவார், குட்டி பசங்க ஜோம் பண்ணால் கூட இங்கே அற்புதம் நடக்குதியா அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு ஒரு கூட்டம் வரும். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஹல்லேலூயா. ஆகையினால பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. அதான் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். ஆமென். பிசாசு வந்து சும்மா பயம்தான் மருத்துவம். அவன் சிங்கமும் இல்லை, அவனால் விழுங்கவும் முடியாது. அதனால அவனுடைய ஏமாற்றத்திற்குள்ளே, அவனோட வஞ்சிப்புக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, என்னப்படாது, விழுந்துடக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு உதவி செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு நிரூபிக்கும் விதத்தில் ஆடிபிள் வாய்ஸ் உங்களால் வந்து உணரக்கூடிய ரீதியில் ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சத்தமாலையில் சொல்லுவோமா? ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அவிசுவாசத்துக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. ஆமென். இது ஆண்டவரா வேற யாரான தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் சத்தம், ஆண்டவர் என்னோட பேசுகிறாருன்னா ஆண்டவர் என்னோட பேசுகிறாருன்னு. ஹல்லேலூயா. சத்தமாலையில் சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தினந்தோறும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. எப்பயாவது ஒரு தடவை பேசினா தான் இது ஆண்டவரா வேற யாரான்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும். இப்போ இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒரு பிள்ளைங்க அம்மான்னு கூப்பிட்டேன்னே, யாரோ பிள்ளை அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொந்த அம்மா சொல்லுவாங்களா? என் பிள்ளை கூப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. அம்மாவா இல்லையா? அம்மாமார் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்பாவுக்கு தான் நிறைய தெரியுமா. இங்கே ஒரு அப்பா வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்டோடைய சத்தத்தை நம்ம தினந்தோறும் கேட்கும்போது என் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சந்தேகம் வருது, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை அழைக்கிறீங்களா, வேறு யாராவது அழைக்கிறீங்களா? ஆண்டவர் தான் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, வேறு யாராவது அழைக்கிறாங்களா? ஆண்டவர் தான் என்கிட்ட தீர்க்க தரிசனம் வரைக்கும் சொல்கிறாரா, வேறு யாரும் திருக்கும் அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வராது. ஆண்டவர் உங்களை அப்படி வந்து மகனே, என்ன சொல்கிறது, பிரிட்டோ என் மகனே ஆண்டவர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மகனே என்ன சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துக்கணும். ஆண்டவர் நான் தான், ஐ ஆம் காட், நான் இயேசு, நானே உன்னை சுகமாக்கினேன் அப்படி இதெல்லாம் சொல்லணும் அவசியம் வேண்டியதில்லை. மகனே அப்படின்னா இது என் அப்பா தான். பிசாசு உங்களை மகனேன்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்களாம் ஒரு அல்லில சொல்ல பார்க்கலாம். சொல்லாதவங்களாம் பிசாசு பிள்ளைங்க. சரியா? அப்போது நம்ம ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்டே இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு அஷ்யூரன்ஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அங்கே வர மாதிரி ஏசப்பாங்க வரார், எனக்கு ஆண்டவர் என் பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர் என்னை தேடி வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனையில் இருக்க நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வருவார், எப்படி வேணாலும் வருவார். ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்படி ஒரு விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவர் உங்களோட பயத்தெல்லாம் நீக்கி போட்டு உங்களுக்கு மன ஆறுதலை கட்டளையிடுவாராக. நீங்கள் லாஸ்ட் லேப் முடிஞ்சு போச்சு, இன்னும் பக்கத்தில் வந்தாச்சு, ஆனால் இன்னும் கரை சேர முடியல அப்படின்ற தவிக்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சு, ஸோ நீ சோர்ந்து போயிட்டியா, இப்போ உனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக ஆக போகுது, உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் ஓய போகுது, உனக்கு ரெஸ்ட் உண்டாக போகுது, நீ இனிமேல் என்ன பண்ண, ஸ்மூத் செயிலிங் உனக்கு இருக்கும், அந்த தள்ளுற காற்றுலேயே நீ போய் சேர்ந்துருவ. ஹல்லேலூயா. இப்போ தள்ள போகிற காற்றுலேயே நீ கரை போய் சேர்ந்துருவ. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுடைய பாய்மர கப்பலை போக உதவி செய்வார். முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் உறுதியாக பற்றி இருக்கும் பொழுது அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நம்ம சேவிக்கிறோம். அதனால விசுவாசிகளை நாம் ஒரு நாளும் பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய படகுல வரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கணும். என்னென்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆண்டவர் என்னுடைய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும், என்னுடைய தனிமையிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். தனிமை ரொம்ப கொடுமையானது. ரீசன்ட் பாஸ்டில் வந்து நான் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தனிமையாக இருக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு, அது பயங்கர லோன்லினஸ் கேன் கில் அ பர்சன் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு மனுஷனே கொன்றும் போல இருக்குது.
ஆனால் ஆண்டவர் அந்த தனிமையில் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறத நம்ம உணரணும். ஹல்லேலூயா. உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் ஒய்ஃபு தூரத்தில் இருக்காங்க, தூரத்தில் போயிருக்காங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்கள் கேம்பில் இருக்கீங்க, வீட்டில் நீங்கள் நிறையா நாள் தனியாக இருக்கணும், ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் நிமித்தமாக என்ன சொல்கிறது ஃபார் பிளேசஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த லோன்லினஸ்ஸை நீங்கள் விக்ஸ் ஆகிடாதீங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அந்த உணர்வு உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேற்றுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வீட்டை பார்த்துக்கிடுவா, யார் காட்டை பார்த்துக்கிடுவா, யார் பொருளை பார்த்துக்கிறா, ஆண்டவருடைய பாதுகாப்பை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் பேச பழகணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நான் வீட்டில் இருந்து போகிறவங்க வீட்டுக்கு ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் இயேசுடைய ஆண்டோடைய பாதுகாப்பு பேசுகிறேன். ஹல்லேலூயா. தோட்டம் துறவையெல்லாம் இருந்துச்சுன்னு ஆண்டவரே இந்த தோட்டம் துறவையெல்லாம் சுற்றி உங்களுடைய தூதர்கள் பாதுகாப்பார்களாக அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இதெல்லாம் பாதுகாக்கப்படுவதாக. அப்பப்போ ரிப்பேர்னு சொல்லிட்டு காயலாங்கடைக்கு போகிறதெல்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஹல்லேலூயா. எல்லாரையும் மாதிரி நீங்களும் காசு தானே கொடுத்து வாங்கினீங்க, யாருக்கு ஃப்ரீயாக கிடைக்கலையே. அப்போ ஜெபம் பண்ணுங்க, இயேசு நாமத்தில் ஆண்டவர் பாதுகாப்பு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த மெஷினுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டாவதாக, அனாவசிய செலவுலேருந்து என்னே பாதுகாங்க. வீணாத அன்வான்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அப்படி பேச பழகணும். நீங்கள் முதல்ல ஆண்டவர் என்னோட இருக்கிறார், ஆண்டோடைய பாதுகாப்பு எனக்கு இருக்குது, ஆகையினால ஆண்டோடைய வார்த்தையை பேசி, ஜீவனை பேசி, பாதுகாப்பு பேசி, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நாம் பழகிக்கணும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மளுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கான உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் உதவி செய்ய வரும்போது ஆண்டவரை பார்த்து ஆவேசம்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்யறதுக்கு எப்படியாவது ஆண்டவர் தம்முடைய உதவியை நமக்கு அனுப்பிட்டே இருக்கிறார். தம் தூதர்களை அனுப்பி தம்முடைய தூதர்களை அனுப்பிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் எத்தனையோ தூதர்களை வச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பணிவிடை தூதர்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல இப்போ கூட இனிமேலும் தான் நிறைய பேர் நம்மளோட தூதர்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகமாகவே இருக்குது. இன்னுமே பரலோகம் போகமாவேன்னு இன்னுமே சந்தேகமாக இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி? தூதர்களுக்கு கட்டளையிடணும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ஆண்டோடைய தூதர்கள் முன்னோட்டமாக கொண்டு நாங்கள் உங்களை பாதுகாக்கிறத நீங்கள் உணரணும். எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் வந்தாலும் நீங்கள் எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆனீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படத்தக்கதில் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் வண்டியை பார்த்தா அப்படி தெரியாது, ஆள் வந்து செத்து சுக்குனராக போயிருப்பாங்களே அப்படின்னா இல்லை, ஆண்டவர் ஆள் அப்படியே இருக்கார், ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழாமல் அப்படியே இருக்கிறார். எப்படின்னா அது அவருடைய தூதர்கள் எனக்கு முன்பதாக கடந்து சென்று என்னை பாதுகாத்தார், என் வண்டியை பாதுகாத்தார்னு சொல்லக்கூடிய ரீதியில். ஹல்லேலூயா. சத்தமாலையில் சொல்லுமா? அப்படிதான் ஆண்டவர் உதவி செய்வார். வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்பு போய்விடும். ஏன்? ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. இப்போவும் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை எடுக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு வரப்போகிற பொல்லாப்பு என்னை மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிறவங்க நாளிலேயே பார்க்கலாம். ஆண்டவர் அப்படி அவங்க ஒவ்வொருத்தரையும் உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துவாராக. நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, போராட்டங்கள் வரலாம். போராட்டங்கள் வரும்பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமே வராது, பிரச்சனைக்கே வராதுன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேரண்டி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எல்லாம் எப்போவுமே மேற்கொள்கிறவங்களா இருப்போம். ஹல்லேலூயா. வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆண்டவர். நம்ம எல்லாரையும் வெற்றி சிறக்க, அதுக்கு ஆண்டவர் கேரண்டி. ஆண்டவர் நீங்கள் நம்புனீங்கன்னா
ஆண்டவர் உங்களை விட்டு சிறக்க பண்ணி நான் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, அது வந்து என்னை மொத்தமாக என்னை அழிக்கிறதுக்காகல, என் விசுவாசத்தில் நான் நிலைத்து நிற்க அது உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அப்படி வாத்திமார் வந்து பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் கொடுத்து அவங்களாம் ஃபெயிலாக போடுறதுக்கு இல்லை, அவங்களாம் படிக்கணும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இது பின்காலத்தில் அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து வாத்திமார் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. சும்மா அவங்க டைம் பாஸுக்கு யாரும் டெஸ்ட் வைக்கிறது இல்லை. அதை டெஸ்ட் வச்சாலும் அதை வச்சு திருத்த வேணாம், திருத்தி மார்க் போட வேணாம், அதெல்லாம் வந்துட்டு ஈஸியான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமானது. அது பேசாமல் எல்லோரும் இன்றைக்கி ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி சொல்ல மாட்டாங்க. சர்ப்ரைஸ் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி உதவியாக இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, அலைகள், காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, சுவந்து போயிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணுது, என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ளே நிலைப்படுத்த, உறுதிப்படுத்த. நாளைக்கு இதே மாதிரி ஒரு புயல் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? எந்திரிச்சுன்னு காற்றே கடலே இறையாதே அப்படின்னு சொல்லணும். ஆமென். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பான்னு சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் போடாத, எல்லாம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாரு இறையாது நீங்கள் பார்த்து இயற்கையை பார்த்து பேசலாம். அப்பேற்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேசலாம். அப்பேற்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம we should exercise our faith. நம்மளுடைய விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து பயிற்சிவிக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும், அது வேலை செய்யும். சும்மாவே வந்துட்டு ஆண்டவரே இறங்குமப்பா இறங்குமா, ஆண்டவர் எப்போயோ இறங்கிட்டாரு, ஆண்டவர் எப்போயோ உங்களுக்கு வல்லமை கொடுத்துட்டார், ஆண்டவர் ஏற்கனவே உங்களை தகுதிப்படுத்திட்டார். இப்போ ஆண்டவர் செய்ய வேண்டியதுனா நீ இப்போ பேசு, கட்டளையிடு, அது நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் வந்து பைபிள் ஆண்டவராக இவனா அந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு இதயத்தில் விசுவாசித்து வாயினால் ஆரோக்கிய சார்ந்து அப்படியே நடக்கும். அப்படி தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த நம்மளாம் எழுச்சி நிற்பமாக. ஆண்டோட பிள்ளைகளாக நாம் இந்த நாளில் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாச வாழ்க்கையை துவக்கினது ஆண்டவர். துவக்கின ஆண்டவர் நம்ம அவரை அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்முடைய விசுவாச வாழ்க்கை வெற்றியாக தான் முடியும். ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் ஒருவேளை உணர முடியாமல் இருந்தாலும் ஆண்டவர் எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கிறார். எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறவர், உங்கள் மேலே அக்கறை கொள்ளவர். அவங்கள ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் பிரச்சனைகளை கஷ்டப்படும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறவரில் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருகிற ஒரு ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவரை தான் நாம் சேவிக்கிறோம். ஆகையினால் ஆண்டவர் பிள்ளைகளாக நாம் அப்பேற்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஆண்டவரை பின்பற்றும் போது வரும். ஆனால் அந்த சோதனையை பார்த்து நம்ம மிரண்டு போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம we must strive our best. நம்மளுடைய எல்லா பிரயாசத்தையும் நம்ம முயற்சி வைத்து விசுவாச வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யணும். கர்த்தரை நம்பி இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம பிரச்சனைகளை என்ன செய்யணுன்றதை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார், அவரே செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அதனால் இப்போ ஆண்டவர் என் கூட இல்லையே, அதனால் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் நமக்காக முன்னாடி போய் காரியங்களை ஆயத்தம் செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மள அப்படி நம்ம முடியாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்கே வந்து நிற்பார். ஒருவேளை உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் இந்த சீஷர்களை போல தண்டு வலிச்சு முடியலை, ஆண்டவரே நான் ஓடுறேன், ஒரு 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 முடிவில்லாமல் ஓடிட்டுருக்கேன், நான் சோர்ந்து போயிட்டேன். இந்த விசுவாச வாழ்க்கையில், இந்த குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்கிற நிலைமையில் நான்
ஒரு ஒரு மாற்றத்தையே பார்க்கல, நான் அதே நிலைமையில தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ அதே போல் தான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவர் நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆண்டு கத்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் தான் அனுப்பிச்சிருக்கிறீர். நான் ஒரு நாளும் ஆண்டவரே நான் தோத்து போகிறது உங்களோட இஷ்டமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் வெற்றி பெற தான் நீர் எங்கள் மேலே வச்சிருக்கிற ஆண்டு கத்தாவே விருப்பம். அந்த விருப்பம் எங்களுக்குள்ளாக நிறைவேறுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நீர் எங்களை அனுப்பிச்சிருக்கீங்க இந்த விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையில், இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த வேலை சிச்சுவேஷனில். ஆண்டவரே கத்தாவே, நீர் எனக்கு வெற்றியை தான் தரப்போறீங்க. நான் உண்மை நம்பியிருக்கிறேன், உண்மை மாத்திரம் விசுவாசிச்சிருக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டவரே தோல்வி என்னை மேற்கொள்ள போவதில்லை. ஒருவேளை ஆண்டவரே பேய் மாதிரி, பிசாசு மாதிரி ஆண்டவரே கத்தாவே, கடல் காற்றுகள் போல ஆண்டவரே பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறத அந்த உணர்வு எனக்குள்ள இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எனக்காக பரிந்து பேசுகிற, எனக்காக எப்பேற்பட்ட கடல்ல தவிச்சிட்டு இருந்தாலும் முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டு கத்தவை நீர் எனக்கு உதவி செய்து, மகனே மகளே நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிற ஆண்டவருடைய அரவணைப்பை நம்ம ஒவ்வொருவரும் உணர்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ